இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமே. அப்போ எந்த ஒரு பொருள் எதையும் உருவாக்கலாம், சரி காராக இருந்தாலும் சரி, அல்லது பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு காரியத்தையும் உருவாக்குவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அது எப்போ அது சரியாகுமோ அப்போ தான் வெளியில் கொண்டு வந்து ஓட்டுவதற்கு தகுதியான ஒரு காரியமாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாமே உடனடியாக நிறைவேறுமானா சில வேளைகளில் நிறைவேறுகிறது, சில வேளைகளில் என்ன பண்ணுங்க கால தாமதமாகிறது, சில வேளைகளில் அது வராமையே போய்விடுகிறது. ஆமேன். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதை நம்ம புரிந்து கொண்டிருந்தோமானால் நாம் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், சரியாக சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி அந்த வேதத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ நாம சில வேளையில் என்ன பண்ணுறோம், நானே உயரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பிரயாசம் எடுக்கிறோம். நான் எப்படியாவது பெரிய மனுஷன் ஆயிடணும், நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது சம்பாதிச்சிடுறோம். புரியுதுங்களா? ஆமே. எப்படியா சம்பாதிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சிக்கலில் மாட்டிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ தேவன் கொடுக்கிற அந்த அடங்கி இருக்கிற ஒரு காரியத்திலே தான் அது ஏற்ற காலத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யுங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் கால தாமதம் ஆனாலும் அது சரியாக நமக்கு வந்து என்ன செய்யுங்க சேரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஜோம் பண்ணால் தான் என்ன, ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, உடனடியாக எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் உண்டு. இன்றைக்கி அநேக உடனடி உணவுகள் தான் இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணுதுங்க, ஃபாஸ்ட் ஃபுட். இன்றைக்கி என்ன பண்ணுதுங்க, சீர்கேடான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம் இல்லைங்களா? வாழ்க்கையில் நிறைய வியாதி வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கான உடனடியாக சாப்பிட்றணும். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, சமைச்சு சாப்பிட்றதுல நேரம் கிடையாது. நாங்கள் ரொம்ப என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, உழைப்பதே எதற்காக, அப்புறம் அதில் என்ன ஃபாஸ்ட்டு, சாப்பிட்றது தான் உழைக்கிறோம், அப்புறம் அதில் வேறு ஃபாஸ்டானா அம்மே கொஞ்சம் கலகலன்னு இருங்களேங்க. அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தால் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அம்மே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு ரொம்ப பிரியமாக தேடி போகிறோம். வியாதினாலே என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுகிறதையும் பார்க்குறோம். ஆமேன். இது எத்தனையோ பேர் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அதே போல் தான் வேதத்தில் நாம் சொன்னாலும் சில வேளைகளில் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபாஸ்ட்டு வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக போங்க இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான ஜனங்கள் நம்மை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்க இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமைன்னா அப்படியே உட்காந்துருக்கிறது இல்லை, ஓடிட்டு தான் இருக்கணும், நிதானமாக ஓடணும். கால் எடுத்து வைக்கிற ஒரு அடிச்சூடிலும் பள்ளம் படுகொலியெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நமக்கு என்ன செய்யணுங்க, ஓடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், உயர்வு என்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலம் என்கிறதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து அடங்கீரு என்கிற ஒரு காரியத்தையும் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது இந்த உயர்வு என்கிற ஒரு காரியம் அப்படி தானே போட்டிருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி. அந்த உயர்வுன்னா என்னங்க தம்பி, கீழே இறங்கி உட்காரு, அவ்வளோ பெருசில் உட்காராது, கீழே இறங்கி உட்காரு. உயர்வுன்னா என்ன போட்டிருங்க, ஏற்ற காலம்னா என்னங்க, உயர்வுங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாறிட்டு இருக்கு. உயர்வுன்னா என்ன போட்டிருக்கு, மேல் நோக்கி போகிறது. அந்த உயர்வுங்கிறது நம்முடைய வேதத்தில் எதை பற்றி சொல்ல கொண்டிருக்குதுன்னு சொன்னால், உயர்வு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷன், ஒரு தரிசனம். ஆமே. நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு உயர்வான ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்யறாருங்க கொடுத்துருங்க.
நீங்கள் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். தரிசனத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கை எல்லோரை போல இருக்கிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால தான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த நீங்கள் வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகளுடன் விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? பிணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசிகள்கிட்ட இருக்கிற காரியம் உங்களையும் பற்றி பிடிச்சுக்கும். உங்களுடைய உயர்வில் அது என்ன பண்ணுங்க? உண்டாக்காதபடிக்கு தாழ்மையை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இந்த வேதம் என்ன சொல்லுதுங்க? ஒரு தரிசனத்தை கொடுக்கிறது நமக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தனியாக இருங்க, நீங்கள் மேலான காரியத்தை சிந்திங்க, மேலான எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறது. இந்த தரிசனத்தை நான் பற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று ஒரு காலத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருங்க? வைத்திருக்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்ட விழுக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம், அதெல்லாம் இருக்குல்ல? ஆமாம், அதெல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் வரலன்னு சேரலன்னு நினைக்கிறேன். சரி, சோத்திரம் உண்டாவதாக, வந்து சேர்த்த ஆசீர்வாதமான காரியம். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வேத வசனங்க உள்ளே இருக்கணும், அப்போ தான் அது டகா டகான்னு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ ஏற்ற காலம் என்கிறது அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார்னா அது எல்லா நேரத்திலும் கொடுக்க மாட்டார், ஏற்ற வேலையில் கொடுக்கணும். பின்னாடி இந்த ஏற்ற வேலையை பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த ஏற்ற காலம் என்பது தான் தேவ சித்தம் என்கிற ஒரு காரியம். புரியுதுங்களா? உயர்வு என்கிறது நம்முடைய விஷன், ஏற்ற காலம் என்கிறது நமக்கு என்ன செய்யுங்க? தேவனுடைய சித்தமான ஒரு காரியம். மூன்றாவது காரியம், அடங்கி இரு அப்படிங்கிற ஒரு காரியம் எதை பார்க்குன்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன். அதுக்கான ஒரு காரியத்தை அடங்கும் பொழுது நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த மூன்று காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். இதை நம்ம ஒரு மனிதர்கள் மூலமாக இந்த வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ட அவனுடைய தரிசனங்கள், அது அவனுக்கு ஏற்ற காலத்தில் எப்படி நிறைவேறியது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 6 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்கு முதலாவதாக ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது, ஒரு விஷன். நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள், நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தேன், நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்ற. இதுதான் அவன் கண்ட தரிசனம். ஆமென். யாருங்க அவரு? யோசேப்பு. யோசேப்பு ஒரு தரிசனத்தை காத்தான். அவன்கிட்ட இருக்கிற மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? எப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், எல்லாரும் உடைய கட்டுகளும் நிமிர்ந்து நின்றது, என்னுடைய கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்ற அரிக்கட்டுகள்லாம் என்ன பண்ணுச்சுங்க? என் அரிக்கட்டுகள் முன்னதாக தாழ்ந்து இருந்தது, வணங்கி நின்றது என்கிற ஒரு தரிசனத்தை பார்த்துட்டான். இதுதான் விஷன். ஆமென். இந்த விஷனில் தான் அவன் கரெக்டாக நின்றுட்டே இருக்கிறான், ஒரு நாளும் மாறலை. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தனக்குள்ளே நிறைவேறும் என்பதை தான் திரும்ப திரும்ப தன்னுடைய தகப்பன்ட்ட சொல்கிறான், தன்னுடைய சகோதரத்தில் சொல்கிறாங்க. அவங்க அவருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? வெறுப்புணர்வை அவர்களுக்குள்ளாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விஷன் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட விஷன் என்ன? ஒரு தரிசனம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. என்ன தரிசனங்க? பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும். அது அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு தரிசனம். ஒரு சாதாரண மனிதர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணாங்க? ஒரு வாலிப பையன்கிட்ட கேட்டால் என்ன பண்ணாங்க? நான் கல்யாணம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர்கிட்ட கேட்டால் நான் ஒரு வீடு கட்டணும். ஆமென். சொல்லுது புரியுங்களா? தொழில் வச்சுருங்க கேட்டால் இன்னும் கொஞ்சம் நான் முன்னேறணும். இப்படி ஒவ்வொரு வகையிலும் அவருடைய தரிசனங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு தரிசனம் வித்தியாசமானது. ஆமென். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தரிசனம், எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும். அது என்ன தரிசனங்க? பரலோக தரிசனம். எஸ், அதுதாங்க நம்முடைய தரிசனம். நீங்கள் உலக பிரகாரமான எத்தனையோ தரிசனங்களை நீங்கள் பார்க்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் என்ன என்று சொன்னால், பரலோக ராஜ்ய தரிசனம் மட்டுமே நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த தரிசனத்திற்காகத்தான் நாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென்.
அதற்காகத்தான் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், அதற்காக தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியுடைய வரங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதற்காகத்தான் நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அதுக்கு தான் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன என்று சொன்னால், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் சபை மக்களுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சில காரியங்களை பார்க்குறோம். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவளை நோக்கி பார்த்து, இருக்கிற பலத்தோடு கூட போ, இஸ்ரவேல் மீதியானுடைய கைக்கு உன்னை அனுப்புகிறது. இப்ப கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாருங்க? அது பர்டிகுலராக அவனுக்கு கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்க தரிசனம். இவருக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, மீதியானவரை உன் கையில் நான் கொடுக்க போகிறேன், பராக்கிரசாலியே இருக்கிற பலத்தோடு கூட. ஆமாம், உன்கிட்ட என்ன பலன் இருக்கோ அதோட போ, நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் தரிசனம். இப்போ இந்த தரிசனத்தோடு அவன் போனானா? ஆமாம், போனான். ஆமென். எதுவுமே பலன் இல்லை. எப்படி இப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் போனான். அவன்கிட்ட கையில் என்ன இருந்தது? ஒரு தீவெட்டி இருந்தது, ஒரு பானை இருந்தது, ஒரு எக்காலம் இருந்தது. அவ்வளோதான். ரொம்ப அதிகமான ஆட்கள் கூட அந்த இடத்துல இல்லை. காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் தரிசனம். மீதியானவரை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தோடு போகிறான், மீதியானவரை ஜெயங்கொள்கிறான். ஆமென். அப்போ ஆண்டவருடைய தரிசனம் ஒரு மனிதனுக்குள்ளே நிறைவேறும் பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெற்றி அந்த இடத்துல என்ன செய்துங்க? உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இந்த கிதியோனுக்கு எப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? என்னப்பா, என்ன தரிசனம் நமக்கு சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் முடியல. ஆமே, முடிச்சுட்டானே வந்துடுவார் இல்லையா? ஆமே, என்ன உண்மைதானங்கய்யா? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் அப்படித்தானே போட்டு படிங்க. பின்பு இருக்கும்படிக்கு. அப்ப என்ன பண்ணாரு? நான் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துடுவேங்கிறாரு. அப்ப இன்ன வரல என்ன பண்ணிருக்காருங்க? நம்ம ஒரு வீடு கட்டினா எவ்வளவு நாள் கட்டுவாங்க? 3 மாசத்துல கட்டலாம், 6 மாசத்துல கட்டலாம், 1 வருஷத்துல கட்டலாம், இல்ல 3 வருஷத்துல கட்டிடுங்க. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 2025 வருஷமா ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேய்ச்சி தேய்ச்சி கட்டினா கூட அது என்ன இருக்குதுங்க? பொற்தல வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமாம், அதெல்லாம் வரமாட்டேங்குது. பொற்தல வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே பளிச்சிடுதே. ஆமேன். அப்போ அந்த மாதிரி இழைச்சி ஒரு வீட்டை கட்டிட்டு நமக்காக வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறாங்க? இந்த ஓட்ட வீட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். எந்த ஓட்ட வீட்டை? இந்த உலகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். இதில் ஒன்றும் நமக்கு சாஸ்வம் இல்லை. எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ண போகுதுங்க? எடுத்து போகிறதான் போகிறது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் இதுதான் தரிசனம் மாதிரி இருக்கிறோம். இல்லைங்க, உங்கள் தரிசனத்தை நீங்கள் மாற்றுங்கள். பரலோக ராஜ்யத்தை, ஐயோ பரலோக ராஜ்யத்தை பார்த்துட்டா எனக்கு உலகத்தில் ஒன்றும் கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க. அதுலேயும் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆமாம், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போகணும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இன்னொரு வாக்குத்தத்தமும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால நம்ம உலக காரியமும் நமக்கு சேர்த்து என்ன செய்வாருங்க? ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அந்த ராஜ்யத்திற்கு நான் போவேனா? ஏனென்று சொன்னால் 2000 அதில் ஒரு அருமையான ஒரு ஐயா விக்டர் ஞானராஜ் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருச்சியில் ஒரு மூத்த ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்து சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் காண்பீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா,
நீ பரலோகராஜை பார்க்க வேண்டாம், இந்த உலகத்தை நான் படைச்சேன்ல, எவ்வளோ நேரம் ஆணுச்சு அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவரே, நீ ஒரு செகண்டில் என்ன பண்ணிட்டாரு? மலைகள் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது இல்லைங்களா, சமுத்திரத்தில் சமுத்திரம் பிரிய கடவுது, இப்படியெல்லாம் என்ன பண்ணாருங்க? எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? ஆமாம், ஒரு செகண்ட் தான் ஆச்சு ஆண்டவரே. ஏன்பா, ஒரு செகண்ட் ஆன அந்த காரியத்தையே இன்னைக்கு மாற்ற முடியல, எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது. ஆமே இல்லைங்களா? ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஆண்டவர் உருவாக்கின மலையில் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? மழை இல்லைன்னா நமக்கு மழை இல்லை. ஆமே, கடல் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லைங்க? உப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லா வகையிலும் நமக்கு தேவையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு செகண்டில் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். 2025 ஆண்டு, அவ்வளவு வருஷமாக, அது அந்த நேரம் ரொம்ப நாள் முன்னாடி. அப்போ இவ்வளவு நாள் நான் உருவாக்கின ஒரு ஸ்தலம் எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு செகண்டில் உருவாக்கின இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணுறோம்? 100 பேரை கூட்டிகிட்டு டூர் கிளம்பிட்டு ஊட்டியை பார்க்குறோம், கொடைக்கானலை பார்க்குறோம். ஏங்க அதெல்லாம் பியூட்டியாக இருக்குங்கிறோம். ஐயா, ஒரு செகண்டில் உருவாக்குனது இவ்வளோ பியூட்டியாக இருக்குன்னா, 2025 வருஷமாக உருவாக்கின ஆண்டவருடைய ஸ்தலம் எவ்வளோ பியூட்டியாக இருக்கும்? அதுக்கு எப்போங்க டூர் போகிறோம்? டூரு கிடையாது, திரும்பியில் வந்தால் டூரு, அப்படியே போயிடணும். ஆமே, ரொம்ப பயமாக இருக்குல்ல? போக தான் போகிறோம், எங்கேயும் யாரையும் பிடிச்சி வைக்க முடியாது. ஆமே, அதனால் ஒரு நாளைக்கு போகிறாங்க. ஆனால் போகிறது தான் போகிறோம், அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும். அதான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம் உண்டாவதாக. 2 பேதுரு 1 அதிகாரம் 10-12 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது நம்முடைய தரிசனத்தில் பாருங்க, 2 பேதுரு 1:10-12. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? முதல்ல உங்கள் அழைப்பை தெரிஞ்சுக்கங்க. ஆமே, என்ன ஆண்டவர் விசுவாசத்திற்காக அழைத்திருக்கிறாரா? என்ன விசுவாசியாக அழைச்சிருக்கிறாரா? என்ன கர்த்தருடைய பிள்ளையாக அழைச்சிருக்கிறாரா? இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நான் அதில் போய் நின்றுட்டு என்ன பண்ணக்கூடாது? பாதியில் வந்து நின்றுட்டு என்னை அழைச்சாரா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று என்ன செய்ய முடியாது? மயங்கெல்லாம் நிற்க முடியாது. என்னை அழைச்சாருங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? உறுதியான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கணும். அதான் அழைப்பு. அப்போ என்னுடைய அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதான் கேட்குறாங்க, அழைப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமாம், இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். அப்படின்னு என்னங்க? நித்திய ராஜ்யத்திற்கு உள்ளே பிரவேசம்னா என்னங்க? கிரக பிரவேசம் கேட்டிருக்கீங்க இல்லையா? உள்ளே போகிறது, வீட்டுக்குள்ளே போகிறது இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுங்க? நித்திய ராஜ்யத்திற்குள்ளே போகிறத உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்பட்டிருக்குங்கிற. யாருக்கு? யார் தரிசனம் உள்ளவளோ அவங்களுக்கு. ஆமாம், என்னுடைய அழைப்பு, என்னுடைய விஷன். அப்போ அதில் நான் மாறவே முடியாது. ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான்னு சொன்னால் அவன் எப்படா அந்த டார்கெட்டை ஓடணும் பிடிக்கணுங்கிறதுக்காண்டி அவன் அதிகமாக அவன் என்ன பண்ணுறாங்க? பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டான். எதை பற்றியும் கவலைப்படான். பக்கத்தில் இருக்கலாம் என்ன பார்க்குறாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒரே டார்கெட் அங்கே தான். அதனால சொல்லுவாங்க, மல்யுத்தம் பண்ணுகிறவன் பைபிளில் வசனம் இருக்குங்க. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படியாக பண்ணணும். ஆமாம். அப்போ நாம் ஆண்டவருடைய அழைப்பில் ஓடுறோன்னு சொன்னால், ஒரு தரிசனத்தில் போகிறோன்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கணுங்க? சட்டம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரச்சனை. கரெக்டாக நம்ம ஓடணும். சும்மா அங்கிட்டு சாஞ்சி இங்கிட்டு சாஞ்சி அங்கிட்டு சாஞ்செல்லாம் ஓடுறதெல்லாம் என்ன செய்யாதுங்க? ஓட்டமே கிடையாது. அது மாதிரி ஓடி ஒரு அம்மா ஒலிம்பிக்லேருந்து என்ன பண்ண முடியல, ப்ரைஸ் வாங்க முடியாமல் வெளியே வந்து ஓடி பார்த்துட்டாங்க. கடைசியில் பார்த்தாங்க, உங்கள் ட்ராக் மாறி போச்சுன்னு செகண்டில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட் ஆக்கிட்டாங்க. இந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வெறுமனே தான் வந்துருச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒன்று இருந்தால் அதில் நம்ம உறுதியாக இருக்கணுங்க. யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தில் அவன் உறுதியாக இருந்தபடினால்தான் காலங்கள் சென்றாலும் அதை விட்டு அவன் மாறவே இல்லை. எந்த இடத்துல அவன் என்ன செய்யலைங்க? நகரவே இல்லை. அவன் ஒரே தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விஷன் எதுங்க?
அது இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது இல்லைங்களா? நம்ம அதை தவிர வேறு இடத்துக்கு போகக்கூடாதுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே தரிசனம் பரலோக தரிசனம் மட்டும்தான். அந்த இடத்துக்கு போகிறது தான் நம்முடைய திட்டம். அதுதான் நம்முடைய விசுவாசிகளுடைய மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஓகே, அப்போ இதுதான் தரிசனங்கிறது புரிஞ்சிட்டோமா? நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிச்சிங்களாங்க? இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. உலகத்தில் நம்ம இருக்கவே முடியாது. 70 வருடம் பலத்தின் இருந்தால் கொஞ்சம் கிருபை இருந்துச்சுன்னா 120, அதுக்கு மேலே நோவே. ஒன்லி ஜீசஸ் தான். ஆமாம், அங்கே தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அவர் தான் வழி, வேறு வழியே கிடையாது. அப்போ இந்த 80 வருஷம் 60 வருஷம் இருக்கிறத குறிச்சிட்டு இங்கேயே நம்ம சுற்றிட்டு இருக்கிறத காட்டிலும் நித்திய காலமாய் வாழ வேண்டிய ஒரு காரியத்தில் நம்முடைய தரிசனத்தை நீங்கள் வைத்து ஓடுங்கள். அந்த தரிசனத்துக்குள்ளாக நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய மற்ற வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சேர்த்தே உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேட ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தையும் நான் உனக்கு வேணுங்கிறத அந்த காலத்தில் கொண்டு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் என்னுடைய தரிசனம் பரலோக ராஜ்யம். இதுதான் ஒரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட லக்கா இருக்கிறது. சரி, இப்போ அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. ஆமே, ஆமாம். உள்ள ஞானஸ்நானம் வந்து எடுத்து உள்ளே வந்தோன்னே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். சரி, இப்படி போங்க. அதெல்லாம் போக விட மாட்டார். உட்கார வச்சு இங்கே நிறைய என்ன பண்ணாங்க, டெஸ்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஒரு காலம் வச்சுருக்கிறார். சரி, பார்ப்போம். ஆதியாம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38லிருந்து 39லேருந்து 40 வசனங்கள் வரை யோசேப்பை பற்றிய ஒரு காரியம் தான். வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் இப்போ இந்த வந்திருக்காரு பார்த்தீங்களா? இப்போ பார்வன் என்ன சொல்லிட்டாருங்க, விவேகமும் ஞானம் உள்ளவனும் வேற ஒருத்தன் இல்லை, நீ என் அரண்மனைக்குள்ளுக்கு எங்கே என்ன பண்ணியிருப்பா, அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடக்க. இதுதான் அவனுடைய தரிசனம். முடிஞ்சுங்களா? அப்போ இந்த தரிசனம் ஏற்ற காலத்தில் வருதுன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ நாள் நடக்கலை? அனுக்கிற காலமா? அதுக்குரிய காலம் என்ன காலம் அது? இப்போ இவனுக்கு அதான் அது என்ன காலம்? இப்போ இவனுக்கு ஒரு ஏற்ற காலம்னு ஒன்று கொடுத்தாச்சு. தரிசனம் கண்டது 9 வருஷம் 13 வருஷம் நினைக்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஏன் இது என்ன இது ஏற்ற காலம்னு ஏன் இதை சொல்கிறாங்க? இல்லை, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்கிறத பார்வோன் ராஜா பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அதிகாரியாக வைக்கிறான். அவன் எல்லா ஜனங்களும் அடங்கி நடக்கணும்னு சொல்கிறான். இது ஏன் சொன்னான்? அவனுக்கு ஏற்கனவே இருக்கு. கரெக்ட். யார் சொன்ன? பஞ்சகாலம். அந்த பஞ்ச காலம் வரும்பொழுது தான் அவன் உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது. மற்ற எந்த நாட்களிலும் அவனால் என்ன செய்ய முடியாது. ஆமாம், இவன் பள்ளத்துக்குள்ளே உள்ளே போடும்பொழுது உயர்த்த முடியல, இஸ்மவேலிட்ட விற்கும் பொழுது உயர்த்த முடியல, அங்கே போத்திபார் வீட்டில் இருக்கும்பொழுது அவனை உயர்த்த முடியாது. ஆனால் சகல பார்வோனுடைய எகிப்து ராஜ்யத்திற்கு அவனை உயர்த்தப்பட வேண்டுமானால் அங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட வேண்டும். ஆமென். அப்போ அந்த காலம் வரையிலும் இவன் காத்திருக்க வேண்டும். அதுக்குள்ளாக இவன் பல இடங்களிலே இவன் கடந்து போக வேண்டும். அப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஏற்ற காலமாகி அந்த பஞ்ச காலம் வரும் பொழுது அவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானம் வெளிப்பட்டதின் மூலமாக அவனுடைய தரிசனம் நிறைவேறுகிறது. அவன் பார்வோன் மூலமாக எகிப்திலே உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா, ஆமென். இப்போ இதுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்மளை உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனம். 430 வருஷம் அன்றைய தினமே புறப்பட்டது. இப்போ 450 வருடம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம். அது என்னது கணக்கு? யார்கிட்ட?
வாசிச்சிடலாமா? ஆதியாகமம் 15:13 எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் அல்லாத ஆபிரகாமிட்டே சொல்லிட்டார், எப்போ ஒரு 400 வருஷம் அங்கே இருக்கணும். ஏன் அந்த 400 வருஷம் அங்கே இருக்கணும்? கானான் தேசத்திற்கு பிரவேசிக்கு 400 வருஷம் வெயிட் பண்ணுமா? ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய சந்தியை ஒரு இடத்துல வச்சு என்ன செய்கிறாருங்க? அவரு பெருக பண்ணுகிறார். அந்த இடத்த விட்டு தாண்டலை. அவன் அடக்கி அடிமைத்தனத்தில் வச்சு அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி ஒரு சந்ததி அங்கேயே என்ன பண்ணுறாங்க? சேஃப் சைடாக வச்சுருக்கிறாரு. அடிமைத்தனம் தான் மன சேஃப் சைடாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரு. என்னைக்கு 430 வருடம், அந்த 30 வருஷம் என்ன தெரியுங்களா? இதில் 400ன்னு போட்டுருக்கு, அதில் 430ன்னு போட்டிருக்கு. சரி, யோசேப்புடைய காலத்தையும் சேர்த்துங்க அதில். அதனால தான் 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே அவ்வளோதான். சொன்ன தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஏற்ற காலம் வெளியில் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க? கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை என்ன செய்கிறார்? எபிரேயர் 1வது அதிகாரம் 1 - 2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய். இப்போ இந்த வசனத்தில் தமது திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு காரியம் புரிகிறதா? இந்த கடைசி நாள் யார் வந்தா? அப்போ இயேசுநாதன் வந்து கடைசி காலமா? அவர் என்ன சொல்லியிருக்கு? நல்லா படிங்க. இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கடைசி நாட்கள்னு போட்டிருக்கு. அப்போ கடைசி நாளா? அது எப்படி கடைசி நாள்னு சொல்லுவீங்க? ஏன் இவ்வளோ நாள் ஏன் வரலையா? மோசே காலத்தில் வரல இல்லைங்களா? தீர்க்க தரிசன காலங்களில் வரல. சின்ன தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க அதெல்லாம் ஒன்றும் வரல. அப்படியே இந்த காலத்தில் கடைசி நாளாகிய இந்த 2025 வருஷத்தில் ஏன் வந்தார் அவர்? ஏற்ற காலம். சரி, அது பைபிளில் போடலை. என்ன என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பிரபலியப்பட வேண்டுமானால் மொழி ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென். 2வது காரியம், ஒரே தலைமை இருக்கணும், ஒரே நாடாக இருக்கணும். இன்றைக்கி ஒரே நாடு ஒரே ராஜ்யம் பேசுகிறாங்க இல்லையா? ஒரே நாடாக இருக்க வேண்டும். போக்குவரத்து வசதி சரியாக இருக்கணும். இது எல்லாமே ரோம காலத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. ஆல் த ரூட்ஸ் ஆர் கோ டு ரோம். எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுனா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மொழி. என்ன மொழிங்க? கிரேக்க மொழி. ரோம மொழி இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்ட மொழி. அவங்க கிரேக்க ரொம்ப விரும்பினாங்க. தத்துவங்கள் நிறைந்ததுனால கிரேக்க மொழியை பின்பற்றினாங்க. ரோமர் அதை ஒன்றும் பெரிய இதாக படல. கிரேக்க மொழி தான் இருந்தது. கிரேக்க மொழி இருந்தது. சாலைகள் ஒன்றாக இருந்தது. ரோம எம்பைரியம், அதான் என்ன சொன்னாங்க? ரோம ஆட்சி நடந்தது. ஆகவே ஒரே நிலை. இந்த ஏற்ற காலம்தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து உலகத்திலே வருவதற்கு ஏற்ற காலமாக இருந்தது. இந்த கடைசி காலங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். இந்த கடைசின்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வந்து கடைசினா ஆண்டவர் வந்து போய் எடுத்துகிட்டு போயிருக்கணும் எல்லாரையும், இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் காலதாமதப்படுத்தியிருக்கிறார். அவருடைய ரத்தம் மாறி நம்மளெல்லாம் என்ன பண்ணுங்க? சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கிருபையின் காலத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாருங்க? சில காரியங்களை நமக்கு ஒரு அடையாளமாக காட்டியிருக்கிறார். எது கடைசி என்று சொல்லி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். இப்போ நம்ம வாசித்து பார்த்தோம், யோசேப்புக்கு ஒரு ஏற்ற காலம் இருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு ஒரு ஏற்ற காலம் இருந்தது.
நாம் ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு ஏற்ற காலம் ஒன்றை ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலம் எதுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரபலியப்படும். அது மாத்திரமல்ல, யுத்தங்களுடைய செய்திகளை கேட்பீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ஐஐடியிலே நம்ம நினைக்கிறேன் பிள்ளைங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு இறைச்சி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாரும் செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலேஜிலே அடிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், நான் கறி சாப்பிட மாட்டேன், நீ ஏன் கறி சாப்பிட்ற, அப்படி ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எழும்ப ஆரம்பிக்கிறது. கடைசி காலம். அப்போ என்ன புரியுதுங்களா? இது ஒரு ஏற்ற காலமாக இருக்குது. என்னத்துக்கு ஏற்ற காலம் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:51 52 வசனங்கள் வரை. 15, 51 52. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலத்தை தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர். அப்போ 2 இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு உயிர்த்தெழுதலை பார்க்குறோம், மறுரூபமாக்கப்படுகிறத பார்க்குறோம். அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுறதுங்க? ஏற்ற காலம். அப்போ ஆண்டவருடைய வருகை ஒரு ஏற்ற காலம். அப்போ நம்முடைய தரிசனத்திற்கு ஏற்ற காலம் எதுங்க? ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகை. வருகைக்கான காரியம் தெரியுதா? ஆமாம் தெரியுது. கொள்ளை நோய்கள்லாம் உண்டாயிருக்கு தெரியுது. எப்போ வர அதுதான் தெரியல. அதுதான் சிக்கல். அது எப்போ வர்றாருன்னு தெரியல. அப்போ எப்போ வரான்னு தெரியாதனால நம்ம எப்போதுமே எப்படியா இருக்கணுங்க? ஆயத்தமாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம், ப்ரிப்பரேஷனுங்கிற காரியம் பின்னாடி கொண்டு வர்றோம். அப்போ ஏற்ற காலத்திற்கு நாம் தரிசனத்திற்குள்ளாக போக வேண்டுமானால் நாம் தரிசனம் இன்னது என்று நமக்கு முதல்ல அறிஞ்சிருக்கணும். இந்த தரிசனத்திற்கான ஏற்ற காலம் எது என்பதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணுங்க? அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தரிசனம் பரலோக ராஜ்யம், ஏற்ற காலம் ஆண்டவருடைய வருகை. ஆமென். எப்போ வருவார் தெரியாது, ஆனால் முன்னாடியெல்லாம் இருக்கா? இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஏற்ற காலம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ள முடியும். 3வது காரியம் வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இப்போ பாருங்க, அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவனுக்கு இடையில ஒரு பிரேக் ஆகுது. போத்திபாருடைய மனைவி வந்து என்ன செய்கிறாங்க? நீ என்னோடு இரு அப்படின்னு சொல்லி அவளை கேட்கும் பொழுது இவனுக்கு ஒரு யோசனை வரணும், இதில் நம்முடைய தரிசனம் நிறைவேறிடுமா? அப்போ போத்திபார் வீட்டில் நான் முக்கியஸ்தனாக மாறிட்டேன்னு சொன்னால் அங்கே உள்ள வேலைக்காரெல்லாம் இவன்கிட்ட பணிவாங்களா, பணிய மாட்டாங்களா? பணிவார்கள். அப்போ இந்த இடையில இருக்கிற இந்த பிரேக்கில் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? தடுமாறி இருக்கலாம். ஆனால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஆயத்தமான காரியங்கள், என்னுடைய அந்த ஆண்டு தரிசனத்திற்காக, என்னுடைய ஏற்ற காலத்திற்காக அவன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது இல்லை, என்னை காண்டவர் சரியான ஒரு இடத்துல நிறுத்துவாருங்கிற ஒரு ஆயத்த காரியம் அவனிடத்தில் இருந்தது. உபாகாமம் எழுதின புஸ்தகம். அதனால அவன் என்ன சொல்கிறான்? நான் பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து எப்படா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பாவம் செஞ்சு எனக்கு உயர்வு வர வேண்டியதில்லை. லஞ்சம் வாங்கி தான் நான் பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, நான் திருடி தான் பணக்காரன் ஆகுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போ ஆண்டவரே என்னை உயர்த்தும் பொழுது நான் என்ன செய்வாங்க? அதை ஒரு மனுஷனாலும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆமென். சரி, வாசிக்கலாம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அவர் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால்
ஆமென். திரும்பி ஒரு வாட்டி வாசிங்க. அவர்களும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால். ஆமாம், எனக்கும் இருக்கணும், என் பிள்ளைகளுக்கும் இருக்கணும். நான் மட்டும் பக்தியாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. என் பிள்ளைகளும் எப்படி இருக்கணுங்க? நான் மட்டும் ஜெபம் பண்ணால் பார்த்தா என் பிள்ளைகளும் என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணணும். நான் மட்டும் பைபிள் வாசித்தா பத்தாது, என் பிள்ளைகளும் பைபிள் வாசிக்கணும். நான் மட்டும் ஆலயத்துக்கு வந்தால் பராது, என் பிள்ளைகளும். ஆமாம், பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தணும். கிளம்புற வாமா, கிளம்பி வா, கோயிலுக்கு போகணும். அது ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்பொழுது தான் அது ஆசீர்வாதமாக மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆலயத்தை குறித்து நாம் கொஞ்சம் கனவீனமாக இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். வீட்டில் ஜெபிக்கலாமா? வீட்டில் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆலயம் என்பதை ஆண்டவர் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார். ஆமென், புரியுதுங்களா? அதனால் சாலம் சொல்கிறான், இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு உன் கண்கள் திறந்திருக்கிறதும் உன் செவிகள் கேட்கிறதுமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா என் கண்ணும் ஆலயத்து மேலே திறந்திருக்கும், என் செவிகள் அந்த இடத்துல இருக்கிற ஜபத்துக்கு கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆலயம் என்பது நாம் ஜெபிப்பதற்கான ஒரு இடம். ஆமென். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஜெபிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வீட்டில் ஜெபிக்கிறது ஆசீர்வாதம் உண்டாகாதுன்னு இல்லை, அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆலயம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் நம்முடைய ஜெபங்கள், நம்ம சில வேலை நினைக்கிறோம், ஏன் இந்த பிரதிஷ்டை பண்ணணும், இந்த பிள்ளையை ஏன் கொண்டு வந்து ஏன் போதர் கையில் கொடுத்தோம், ஏதாவது பார்த்தீங்களா, ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? அம்மா கையில் வாங்கி அப்பா கையில் கொடுத்துட்டோம். ஆமென், புரியுதுங்களா? அதை அப்போ எதுக்கு இதை கொடுத்தோன்னு சொன்னால், ஒரு போதகர் என்ன சொல்கிறார், அப்பா இதை நீ வளர்ப்பா ஒன்று பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு போதகர் கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ மற்றவங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் இருக்காதா? இருக்கும். ஆனால் ஒரு போதகருக்கு என்று ஒரு பிரதிஷ்டை ஒன்று உண்டு. ஆமென். அதனால தான் என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோன் போய் ஜெபம் பண்ணி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவான், கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வசனம் இருக்குது, கடைசி நினைக்கிறேன், அதில் அதை வாசித்து பார்த்தா கொஞ்சம் தெரியும். உங்களை நடத்துகிறவர்கள் இல்லை, உங்களை நடத்துகிறவர்கள் இல்லைம்மா, உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால், நான் சொல்லலைங்க, அது புரியுதுங்களா? எடுத்து எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்களா? அது வாசிச்சிருங்க தம்பி, அது ஒரு சின்னதாக இருக்குது பாருங்க, இங்கிலீஷ் போடாதீங்க, தமிழை மட்டும் போடுங்க. சொல்லுங்க, திரும்பி வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவு பண்ண, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் உத்தரவாதம் கொடுக்கிறபடினாலே, விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்கிருங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு. ஆமென். இப்போ தெரியுதுங்களா? ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபத்திற்கும் ஒரு ஆலயத்தில் பண்ணுற ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், நானே ஆசீர்வதித்து பிள்ளைகளை பரீட்சைக்கு போகும்போது நானே ஆசீர்வதித்து அனுப்பிடுறேன். ஏன் கொண்டு வந்து சபையில் கொடுத்து ஊழியக்காரட்ட ஜெபம் பண்ணான்னா? ஆமென், ஆசீர்வாதம் தானேங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? அப்போ அதனுடைய வித்தியாசம் தெரியல, பைபிள் வசனம் நமக்கு தெரியல. சரி, நம்ம வேறு எங்கேயோ போயிட்டோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த அந்த வசனத்தை முதல்ல, ஆகையால் நீங்கள் அவர்கள் இவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி, உபாகமம் புஸ்தகத்தில், பயந்து என் கற்பனை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அப்போ பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன செய்யுங்க?
வசனங்கள் இருதயத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 12 to 13. ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலையும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ சரீரத்தில் எது ஆளக்கூடாதாங்க? ப்ரிப்பரேஷன். ஆமே, அவன் எப்படி ஞானம் உள்ளவனாக இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவன்கிட்ட இருந்த பிரச்சனையை நீக்குகிறானோ, அதே போல் நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க? ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எதுக்கு? நம்முடைய உயர்வுக்கு ஏற்ற காலத்திற்கு ஏற்ற அந்த உயர்வுக்கு தரிசனத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட ஆயத்தம் இருக்கணும். அந்த ஆயத்திற்கு நம்முடைய சரீரம் எப்படியா இருக்கணுங்க? பாவம் ஆளாது இருக்க வேண்டும். பாவம் என் மேலே ஆளக்கூடாது. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழிந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. அப்போ உங்கள் அவயவங்க எதுக்கு பயன்படணுங்க? நீதிக்காக தான் பயன்படணும். கை நீதிக்காக தான் பயன்படணும். கண்ணு நீதிக்காக தான் பயன்படணும். வாய் நீதிக்காக தான் பயன்படணும். அடுத்தோட திட்டுறதுக்காக இல்லை. நம்முடைய பேச்சு என்ன செய்யணுங்க? நீதியான காரியம். எல்லா அவயவங்களும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் நீதிக்கான பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், அது தாழ்மையான பள்ளத்தாக்காக இருந்தாலும், இஸ்மவேலர்கிட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், போத்திப்பார் வீட்டில் அவமானப்பட்டாலும், அவனுடைய தரிசனங்கள் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி நிலைத்து நின்றபடினால்தான் அவன் பார்வோனுடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நமக்கு எவ்வளோ வேணாலும் இக்கட்டு வரலாங்க, ஆனால் நம்முடைய தரிசனம் ஒன்று இருக்க, எதுவும் எனக்கு தேவையில்லையா? இந்த உலகம் எனக்கு சாஸ்வம் அல்ல. எனக்கு நிறையா ஆசீர்வாதங்களை எனக்கு உலகத்தில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டாலும் சொல்லுவாங்களே, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னிடம் இருக்கிற பெரியவர் இல்லைங்களா? உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டா லாபம் என்ன? அப்போ உலகமே என் கையில் கொடுத்து ஒரு பக்கம் ஜீவனை வச்சா எது தான் பெருசு? ஜீவன் தான் பெருசு, உலகம் பெருசு இல்லை. ஆமே, எத்தனை பேருக்கு தெரியும்? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என் சொத்தை விற்றாலும் இந்த அவங்கள காப்பாற்றி பண்ணுங்க. ஆமே, அப்போ சொத்து பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை? இந்த ஜீவனை அப்படி பணத்தெல்லாம் தாண்டி செலவு பண்ணி இந்த ஜீவனை காப்பாற்றுறோமே, இந்த ஜீவன் பரலோகத்துக்கு போனால் தாங்க நல்லது. நரகத்துக்கு போனால் அதுவும் வேஸ்ட் ஆயிரும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எப்படி நாம் கீழ்ப்படியலாம்? அந்த நாட்களுக்கு பின் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கணுங்க? எங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளில் இல்லை. எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கு? இருதயத்தில். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் எழுதுறாங்கிறாரு. நாம தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்லித்தரேன் பாங்கிறாரு. நான் பைபிளை படி உன் உள்ளத்தில் எழுதி வைக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் தான் ஏற்ற வேளையில் அந்த வசனம் ஞாபகப்படுத்தி நான் பரிசுத்தமாய் மாற முடியும். ஆமே, எனக்குள்ளே இருக்கிற ஆயத்தம் என்னுடைய வசனங்களை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால் சொன்ன இருதயங்களை அவர்கள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என். அப்போ தான் ஜனங்களாக இருப்பான். அப்படி தான் அவர் தேவனாக இருக்கிறார். அது எல்லாமே என்ன செய்யலாங்க? நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஏசுநாதர் எங்கள் கடவுளுங்க, நாங்கள்லாம் அவங்க ஜனங்க, நாங்கள்லாம் பரிசுத்தமானவங்க, நாம் நிறையா சொல்லலாங்க. ஆனால் வேதம் நம்மளை அப்ரூவல் பண்ணணும்னு சொன்னால் இருதயத்தில் வேதவசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆமே, சரி வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 to 7. அந்த வேத வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, இப்போ நம்மெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதில் என்ன செய்வீங்க?
உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்போ நம்முடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வசனத்தில் நான் வேர் கொள்ளணும், அதில் நான் கட்டப்படணும். வேத வசனத்தில் தான் நான் கட்டப்படணும். ஒன்று வார்த்தையும் நான் கட்டப்படணும்னா வேத வசனத்தின்படி கட்டப்படணும். மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. அவங்க சொன்னாங்க நான் கேட்குறேன், இவங்க சொன்னாங்க நான் கேட்குறேன், அதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு வேதம் சொன்னால் நான் என்ன செய்வேன், கேட்பேன். அதில் தான் நான் வேர் கொள்ளுவேன். ஆமே. 1வது சங்கீதம் சொல்லியிருக்கு இல்லையா, இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. பாருங்க, அப்போ எங்கே வேறு இருந்தால் கனி கொடுக்கும். ஆமாம், யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் செடியோட கொடி இணைஞ்சிருந்தா கனி கொடுக்கும். அப்போ இணைப்பு என்கிற வேர் கொள்ள வேண்டியவராக இருக்குது, கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது என்ன செய்வீங்க, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தரிசனம் உண்டு, அது பரலோக தரிசனம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை ஏற்ற காலம். நமக்கு உயர்வு உண்டு. ஆண்டவருடைய உயர்வுக்கு ஏற்று என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் பெருகி இந்த உலகத்தில் உயர்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 35லிருந்து 37, 5லிருந்து 37. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்களுடைய உறுதியை விட்டுறாதீங்க. நீங்கள் தேவனுடைய தரிசனத்தின், உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை ஏற்ற காலம், ப்ரிப்பரேஷன் உங்களுக்குள்ளே வேண்டி இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவர் தாமதம் பண்ண மாட்டாருங்க, ஏற்ற காலத்தில் வருவார். உண்மை சொன்ன வசனங்கள் புரிந்திருக்கிறதா? 3 காரியம் தான் சொன்னேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள். 1, அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனம் ஏற்ற காலம் என்கிற ஒரு காரியத்திற்காக வைக்கப்பட்டது. அது பார்வோனுடைய பஞ்ச காலமாக இருந்தது. அது வரையிலும் தன்னை அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 3 காரியம் தான் இருந்தது. அப்போ தரிசனம், அவனுடைய வாழ்க்கையில் தன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியங்கள், ஏற்ற காலத்தில் உயர்வுக்கான வழிகள். இதை தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. அந்த வசனம் சங்கீதம் நம்ம வாசித்த பகுதி என்ன சொன்னது பார்த்தோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்கேன். தனாவிட்டெல்லாம் போகக்கூடாது. அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, அப்படிலாம் இருந்தோம்னா ஆண்டவர் வேறு பக்கம் திரும்பி போயிடுவார். எவ்வளோக்கெல்லாம் அடங்கி போகணுமோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, அடங்கி போய் தான் ஆக வேண்டும். நான் பெரியவன், யார் தெரியுமா, அதெல்லாம் அங்கே ஒன்றும் செல்லவே செல்லாதுங்க. ஆண்டவர் மட்டும்தான் பெரியவர். அவரை தவிர வேறு ஒருவரும் பெரியவர் கிடையாது. அதனால் அவர் தான் நமக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு, அவர் தான் ஏற்ற காலத்தை கொடுக்குறாரு, அவர் தான் நமக்கு உயர்வை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு நிலைத்திருந்தால், அவரோடு உறுதியாக இருந்தால், அவரோடு கூட கட்டப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமே. அதனால தான் சொல்கிறாரு, வசனத்தை நான் பைபிளில் கொடுக்கலப்பா, உன் இருதயத்தில் கொடுத்துருக்கிறேன்னாரு. இந்த இருதயத்தில் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். அப்பப்போ எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமே. நாம மகிமைப்படுவோம்.